வணக்கம். எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு 4 பெட்ரூம் ஃப்ளாட்டுங்க. மோஸ்ட் லக்ஸூரியஸ் ஃப்ளாட்டுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்டதுலேயே ஒரு டாப் ப்ராப்பர்ட்டிங்க. ஹை வேல்யூ ப்ராப்பர்ட்டி, ப்ரீமியம் ஏரியாவில் இருக்கு. இதனுடைய பார்க்கிங் ஏரியா தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம சொல்கிற ஃப்ளாட் வந்து அடையாரில் வருதுங்க. அடையாரில் கஸ்தூரிபாய் நகரில் இருக்கும். இந்த சிக்னலுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. நல்ல விஐபி ஏரியா. லேண்ட் ஏரியா வந்து 2 கிரவுண்ட்ஸ் வருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் ரோடு இருக்குங்க. பிளாட்டுக்கு 2 பக்கமும் ரோடு இருக்கு. பில்டிங்கை சுற்றி நீங்கள் வந்து 12 feet செட் பேக் இருக்கு. இந்த பில்டிங்கில் மொத்தம் 3 ஃப்ளாட் வருதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங் வந்துடும். ஸ்டில்ட் பார்க்கிங்கு, கவர்ட் கார் பார்க்கு, லிஃப்ட்டு எல்லாமே இருக்கு. நம்ம ஃப்ளாட்டுக்குன்னு தனியாக ஜென்ரேட்டரும் இருக்கு. நம்ம ஃப்ளாட் வந்து 2nd ஃப்ளோரில் வருதுங்க. நமக்கு 2 கார் பார்க் வருது. ரெண்டுமே ஃப்ரண்ட் எண்ட்ல வரும் கார் பார்க்கு. இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்மோஸ்ட் 2 கிரவுண்ட்ஸு. அதில் வந்து நியர்லி ஒவ்வொரு ஃப்ளாட்டும் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருப்பாங்க. நான் சொல்றது காமன் ஏரியா சேர்த்து. நல்ல ப்ராப்பர்ட்டி. தொடர்ந்து இதை ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு இதனுடைய மொத்த டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். ஃபுல்லாக வந்து ஃபர்னிஷ்டுங்க. நல்ல ஹை அண்ட் ஃப்ளாட்டு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூஜை ரூமுக்கு வந்திருக்கோங்க. ஃபஸ்ட்டு பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் மார்பிள் மக்ரானாங்க. அது ஃபஸ்ட் குவாலிட்டி மார்பிள். மார்பிளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். மக்ரானா தான் பியூரஸ்ட் ஒயிட்டு, காஸ்ட்லியஸ்ட் மார்பிள். அதில் வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்காங்க அந்த பூஜை ரூமுக்காக, ஸ்பெஷல் டிசைனு. அப்படியே உள்ளே போகிறீங்க, அந்த பூஜை ரூம் பார்க்குறீங்க. ஃபுல்லாகவே மார்பிளில் பண்ணியிருக்காங்கங்க. சைடு வால்ஸ்லேருந்து அந்த பூஜை அந்த அரேஞ்ச்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சாமிக்கு அந்த உட்கார்ற ஆர்ச்சஸ் எல்லாமே மார்பிளில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒர்க்கு. அதுலேயும் 2 பில்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு கபோர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த பூஜை முடிச்சுட்டு அந்த பொருளெல்லாம் உள்ளே வச்சுக்கிறதுக்கு. என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்டுங்க. இந்த மொத்த ஃப்ளாட்டுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டீ கூட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டோர்ஸு, ஈவன் அந்த டாய்லெட் டோர்ஸு, ரூம்ஸ்க்கு வர டோர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே திக்னஸுங்க. எல்லாமே 2 inches டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க. லாக்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணோம். லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வருங்க. மெயின் டோர் மட்டும் இல்லை, எல்லா டோர்லேயும் சொல்கிறேன். ஒரு லாக்கும் 50,000 rupees இருக்குங்க. அதை 2 பக்கமும் காடி எடுத்து அதை எம்பெடட் பண்ணியிருக்காங்க இந்த டீ கூட் டோரில். ஹாலோட ஃப்ளோரிங் எல்லாமே மார்பிள் தான், அதே மக்ரானா தான். இதில் வந்து ஷேடு வரும், கிரே ஷேடு வரும். இப்போ நீங்கள் அந்த கிருஷ்ணர் சிலை பார்க்குறீங்க, அதுக்கு கீழே அந்த பசு வச்சுருக்காங்க, அந்த கிருஷ்ணர் சம்மந்தப்பட்டது. ஹாலில் அந்த டைனிங் ஏரியா பாருங்கள், அதில் ஒரு 6 சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹால்லேயும் ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியாலேயும் ஒரு பால்கனி வரும். கிச்சன் பார்க்குறீங்க. கிச்சனில் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்குங்க. சின்ன ஃப்ளாட்டில் நம்ம எது மாஸ்டர் பெட்ரூம் சொல்கிறோமோ அதை விட பெருசாக இருக்குங்க இந்த கிச்சனு. மோர் தென் 14x14 இருக்கும். ப்ளஸ் சர்வீஸ் ஏரியா இருக்கு. இந்த பக்கம் சிங்க் இருக்குது, அந்த பக்கம் வாஷிங் மிஷின் பாயிண்ட் இருக்குது. கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் இருக்குங்க. 2 பக்கமும் இருக்கும். மேடையே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட இது இன்டீரியர் ஃப்ரிட்ஜுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கபோர்டு வந்து எல்லா மெட்டீரியலும் அதுக்குள்ளேயே அடங்கிடுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இப்போ டைனிங் ஏரியாலையும் ஒரு பால்கனி இருக்குங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 பால்கனி வரும்.
டைனிங் ஏரியாக்குன்னு ஒரு பால்கனி வரும், அங்கே ஒரு ஷெல்ஃபும் கொடுத்துருக்கு, கபோர்டு, ஒரு மிரர் கொடுத்துருக்கு, பெரிய மிரரு டைனிங் ஏரியாவில். நல்ல காஸ்ட்லி மிரர், நேவி ப்ளூ கலரில் வரும். அது நேரில் பார்த்தா இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ கேமராவில் அந்த அளவுக்கு அது விசிபிலிட்டி புவராக இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த குபேர மூலையில் கரெக்டாக குபேர சிலை வச்சுருக்காருங்க மார்பிள்லேயே. இது வந்து ஹை எண்ட் ஃபேமிலிக்கு சூட் ஆகுங்க. ரொம்ப ஜுவல்லர்ஸ், ஒரு பெரிய லெவலில் ஃபிலிம் பர்சனாலிட்டி, இவங்களுக்கெல்லாம் சூட் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ஃப்ளாட்டுக்குன்னு ஃபுல்லாகவே வுட் ஒர்க் தனியாக பண்ணதுங்க, எதுவுமே ரெடிமேடாக வாங்கிட்டு வரல. இப்போ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுலேயும் பால்கனி வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூடுங்க. இந்த டோர்ஸ் எல்லாம் கூட 2 inches திக்குங்க. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் டேபிள், மிரர்ஸு, வால் லைட்டிங்கு, ஸ்பாட் லைட்ஸு எல்லாமே இருக்குங்க. எல்இடி லைட்ஸு, ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் ஒர்க்கு எல்லாம் பண்ணியிருக்குங்க. எந்த ரூம்லேயும் குறை இருக்காதுங்க. ஃபுல் டு எண்ட் ஃப்ளோர் டு சீலிங் வரைக்கும் வுட் ஒர்க் இருக்குங்க. பாருங்கள், அந்த கபோர்டு வார்ட்ரோப்ஸ் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கு. பெட்டு கிங் சைஸ் பெட்டு தான். ஹெட் போர்ட்லேருந்து ஃபுல்லாகவே டீ கூட்ஸ் தான் எல்லாமே. ஃபால் சீலிங் பாருங்கள், மேலே எல்இடி லைட்ஸு, ஏசி எல்லாமே கம்ப்ளீட் பேக்டு, ஃபுல் பேக்டுங்க, ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க. அது நீங்கள் எந்த வேலையும் பண்ண வேண்டியதில்லை. பெயிண்டிங் வந்து இன்னொரு வாட்டி வேணால் பண்ணிக்கிட்டு நேராக உள்ளே வர வேண்டியது தான். இன்னைக்கு இருக்கிற லேபர் காஸ்ட்டு, மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து குறைஞ்சது 1 year ஆகுங்க இந்த வேலையெல்லாம் செய்யணும்னா. நீங்கள் இன்டீரியர்ஸு பாருங்கள், இந்த டாய்லெட் டோரில் கூட கண்ணாடியில் ஃபுல்லாகவே வந்து கலர் பெயிண்டிங் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. ஹாஃப் கிளாஸ் ஒர்க்கு, ஹாஃப் டீ கூட்டு, கீழே சாலிட் வுட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாத் ஸ்டேஷனை பார்க்குறோம். எல்லா டாய்லெட்லேயும் இருக்கும் பாத் ஸ்டேஷனு. உங்களுக்கு அந்த ஷவர் டைப்பில் இது வந்து ஃபுல்லாகவே பாடி ஷவர் வருங்க. டாய்லெட் சைஸும் நல்ல பெருசாக இருக்குங்க. உள்ளேயும் உங்களுக்கு வந்து எல்லாம் திருப்பி டைனிங் ஒரு வியூவில் பாருங்கள், சாண்டிலியர்ஸ் இருக்குது, ஃபேன்ஸ் வித் லைட்ஸோடு இருக்க 3 லைட் வரும் கீழே. ஹாலோட இன்னொரு வியூ பார்க்குறீங்க, அதுலேயும் பெரிய சாண்டிலியர் இருக்குது. ஹாலில் மட்டுமே 4 ஃபேன் இருக்குது. இந்த டைனிங் ஏரியாவில் ஒரு 2 ஃபேன் இருக்குது. ஹாலோட லென்த்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 feet வருங்க, எண்ட் டு எண்டு. இது வந்து 4 பெட்ரூம் போர்ஷன். இது ஹால்லேயும் ஒரு பால்கனி இருக்குது. இப்போ அதான் பார்க்குறீங்க, லிவிங் ஏரியாவில் இருக்கிற பால்கனியை பார்க்குறீங்க. அதில் ஃப்ரெஞ்சு விண்டோஸ் கொடுத்துருக்கு. டைனிங் ஏரியாலையும் ஃப்ரெஞ்சு விண்டோஸ் கொடுத்துருக்குங்க, ஃப்ரெஞ்சு டோர்ஸ் கொடுத்துருக்கு. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் வித் கிளாஸ் ஃபினிஷு. வீடு ஃபுல்லாகவே மார்பிள் தாங்க, எல்லாமே மக்கரானா மார்பிள் தான். ஃபால் சீலிங் பாருங்கள், ஹாலில் நீட் அண்ட் க்ளீன் ஒர்க்குங்க. எல்லாம் எக்ஸ்பென்சிவ் ஒர்க்குங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி வரும் பாருங்கள். இந்த டைனிங் ஏரியாவுக்கும் இதுக்கும் செப்பரேட் பண்ணுற மாதிரி 2 பக்கமும் கண்ணாடி பண்ணியிருப்பாங்க. எல்லாமே 12 mm கிளாஸில் கொடுத்துருப்பாங்க, ஆர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அதே மாதிரி லைட்டிங் கூட க்ரியேட்டிவாக இருக்குங்க. 3 மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சாண்டிலியர் மாதிரி 3 லைட், சிங்கிள் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து காமன் டாய்லெட் பார்க்குறீங்க. இதனுடைய டோரும் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு HD கிளாஸில் டிசைன்ஸ் வந்திருக்கும். எல்லாம் வால் மவுண்டட் ஃபிட்டிங்ஸுங்க. எல்லாமே ஒரு ரூமுக்கு ஒரு தீம் இருக்குங்க. இது ப்ளூ கலரில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டு ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இது வந்து உங்களுக்கு ஸ்டடி ரூம்னு சொல்லலாம். ஆல்ரெடி இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்குன்னா இது சூட் ஆகுங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒர்க்கிங் டேபிள்லாம் இருக்குது, ஸ்டடி டேபிள்லாம் இருக்குது, பால்கனியும் இருக்குது. 5 பால்கனி வருங்க அந்த வீட்டில். 4 பெட்ரூம் வரும். நல்லா மேசிவ் சைஸுங்க. உள்ள அளவே வந்து 2700 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. நான் சொல்கிறது காமன் ஏரியா சேர்த்து தான் 3000 சொன்னேன் நான்.
வுட் ஒர்க்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஓனர்கிட்ட பேசும்போது சொன்னார், நியர்லி 1 crore கிட்ட வுட் ஒர்க்குக்கே பண்ணியிருக்காங்கன்ட்டு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ டைம் அண்ட் எவ்வளோ சிரமம், எவ்வளோ ஒர்க்மேன்ஷிப் வாங்கி. அது பாருங்கள், அந்த டூலமம் கிளாஸ், அந்த பெயிண்டிங் ஒர்க்கை தான் சொன்னேன். இது ஒரு லெஃப்ட் சைடில் இது ஒரு பீஸ். இது மேலே பாருங்கள், அந்த சிங்கிள் லைட்ஸ் 3 இருக்குது பாருங்கள். எல்லாம் வெல் மெயின்டைன் ஃப்ளாட்டுங்க. இது டாக்டர்ஸ்க்கெல்லாம் கூட சூட் ஆகுங்க. நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா ஒரு 4 பெட்ரூம் இருக்கு, ஒரு 2 பிரதர்ஸ் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து, அதாவது இப்போ எந்த ஃப்ளாட் எடுத்தாலும் அதிலலாம் வந்து உங்களுக்கு நிறைய ஆக்குபென்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே 2 கிரவுண்டு ஃப்ளாட்னா அதில் குறைஞ்சது ஒரு 12 பேரை போட்டு விட்ருவாங்க. ஒரு கிரவுண்டுக்கு 6 கிச்சன் கொடுக்குறாங்க அப்ரூவல். இப்போ இது மாதிரி உங்களுக்கு ரேராக தான் கிடைக்கும். மொத்தமாகவே உங்களுக்கு 3 ஃப்ளாட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ஆக்குபென்ட்ஸ் கம்மி. பால்கனி பாருங்க, நல்லா இருக்கு. இந்த பெட்ரூமும் வந்து நல்ல சைஸுங்க. எல்லாமே வுட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயும் காட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. ஃபேனு, எல்இடி லைட்ஸு எல்லாமே, ஏசி கம்ப்ளீட்டு எல்லாமே ஃபிட்டடுங்க. ரெடி டு ஆக்கிபை கண்டிஷன் தாங்க. ஓனர்ஸ் ஆக்குபை பண்ணலங்க. இது வந்து சும்மா தான் இருக்கு. அதனால் அவங்க ஆல்ரெடி வெளியில் இருக்காங்க. அதனால் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி தான் கொடுக்குறாங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்க. பேப்பர்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கும். பேங்க் லோன்லாம் கிடையாது, அவர்கிட்ட தான் இருக்கு. சாரி. தரமான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ஃப்ளாட் ஏரியா இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 3000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 1650 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. டாய்லெட்டில் எக்ஸாஸ்ட்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எல்லா டாய்லெட்லேயும் பாத் ஸ்டேஷன் இருக்குது. இதில் பாத் டப்பு கூட இருக்குங்க. பாருங்கள், இந்த டாய்லெட்டில் இதான் மாஸ்டர் பெட்ரூம். இது நம்ம போட்டதுலேயே இது ஒரு ப்ரீமியம் ஃப்ளாட்டுங்க. இது நம்ம இது வரைக்கும் பண்ணுறதுலேயே இது நல்ல ப்ராப்பர்ட்டி. நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அந்த ஓனர் நம்மளை கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கால் பண்ணுங்க. ஹாலோட இன்னொரு வியூ, அப்படியே ஓவரால் வியூ பார்க்குறோங்க. மாஸ்டர் பெட்ரூம்லன்னு அப்படி வந்தோம்னா இப்போ ரைட் சைடில் ஃபஸ்ட்டு டோர் வரது பாருங்க, அது ஒரு பெட்ரூமுங்க. அது பூஜாக்கு பக்கத்தில் உள்ள பெட்ரூம். இது கிட்ஸ் ரூம். இது அவங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி கபோர்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல இது கார்னரில் கொண்டு போய் ஃபிக்ஸட் பீஸ் மாதிரி கொடுத்துருக்கு இந்த காட்டை. ஹாலோட இன்னொரு வியூ பாருங்க. டைனிங்கு கம் லிவிங் ரெண்டும் தெரியும், விசிபிளாக இருக்கும். கிச்சன் அங்கே இருக்கு, ரைட் சைடில் பார்க்குறீங்க. கிருஷ்ணர் இருக்காரு, குபேரன் இருக்காரு, அப்புறம் சரஸ்வதி சிலை இருக்குங்க. நிறைய ஆர்டிஸ்டிக் ஒர்க் இருக்குங்க. உள்ள ஆர்ட் பீசஸ் இருக்கு நிறையா. லைட்டிங்ஸும் கிரியேட்டிவாக இருக்குங்க எல்லாமே. மெயின் டோருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணோம்னா டபுள் டோர் போட்டிருக்குங்க. அங்கேயும் அந்த மார்பிளில் ஃப்ளவர் டிசைன் இருக்கு. மெயின் டோரை தான் பார்க்குறோம். அதுவும் 2 inches டோரு. இது எஸ்எஸ் கிரில் டோர் வருங்க. முதல்ல நார்த் ஃபேஸிங்கில் வரும். ஸ்டேர் கேஸ் பார்க்குறீங்க. ஜென்ரலாக ஸ்டேர் கேஸில் எஸ்எஸ் ரெயிலிங் பண்ணிடுவாங்க. இது இல்லைங்க, இது ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணியிருக்கு. பாருங்க, ஃபுல்லாகவே கிரானைட்டு கொடுத்துருக்கு. ஃபேஷியலில் குரூவ் அடிச்சு ரொம்ப நல்லா இருக்கும். லிஃப்டினுடைய எலிவேஷன் பார்க்குறீங்க நீங்கள். அந்த கிரில் கேட்டு பாருங்க, எஸ்எஸ்ல வரும், நார்த் ஃபேஸிங்கில் வரும். அது உள்ள டோர் வந்து 2 டோர் இருக்குங்க. மெயின் டோரு
ஓவராலாக ஸ்டேர்கேஸ் வியூவை பாருங்கள். மேலே வரைக்கும் நல்லா ஓப்பன் இருக்கும் பாருங்கள். ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா இருக்கு, பக்காவாக இருக்கும். வால்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் உள்ள ஃப்ளாட்டுங்க. இது நமக்கு கீழேயும் ஒரு ஃப்ளாட் இருக்குது, மேலேயும் ஒரு ஃப்ளாட் இருக்குங்க. இன் பிட்வீனில் இருக்கிறதுனால உங்களுக்கு நம்ம நல்ல டெம்பரேச்சர் ரொம்ப இதாக இருக்குங்க, மைல்டாக இருக்கும். வால் இது ஸ்டேர்கேஸ் எல்லாம் கூட மார்பிள் ஃப்ளோரிங் தாங்க. எஸ்எஸ்ல கிரில் கேட் போட்டிருக்காங்க பாருங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எஸ்எஸ் கிரில்ல வந்து இதை நல்லா பண்ணியிருக்காங்க. இது அப்படியே உள்ளே போனீங்கன்னா மெயின் டோர் வருது. மெயின் டோர்லையும் பார்த்தீங்கன்னா 2 பீஸாக பண்ணியிருக்கு. இது ஒரு 2 இன்ச்சஸ் டோரு, உள்ள ஒரு 2 இன்ச்சஸ் டோர். மொத்தமாக அந்த உள்ள ஃபுல்லாகவே மோர் தென் 6 இன்ச்சஸ் 7 இன்ச்சஸ்க்கு அந்த அந்த தட்டு போட்டிருக்கு, அந்த படி தட்டுன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து என்னோட சேனல் பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.